மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். உங்களை வரவேற்கிறது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கத்தி இந்த படம் மிகப்பெரிய படம் அமைக்கிடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் விஷால் அவர்களுக்கும் வைகைப்புயம் வடிவேல் அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் நந்தகோபாலன் அவர்களுக்கும் சுராஜ் சார் அவர்களுக்கும் இப்பாப் தமிழ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எங்களை வழிநடத்தி செல்கின்ற எங்கள் உயர்த்தி பார்க்கக்கூடிய பெருமை கொண்ட எங்கள் அன்பு செல்வம் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை காணிக்கையாக்கி என்னுடைய நன்றி. கத்தி சண்டை விஷால் கத்தி சண்டையை பற்றி சொன்னேன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு விஷால் தான் முக்கிய காரணம். கொஞ்ச நாள் முன்னாடி விஷால் இந்த ஒரு கதை சொல்லும்போது நல்லா சிரிச்சார். அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு அப்புறம் 6 மாதம் ஃபோனே இல்லை. நல்லா தானே சிரிச்சாரு. அப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணல. சரி, நம்ம வேறு ட்ராக் போகலான்ட்டு அடுத்த ஹீரோ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு முருகராஜன் ஃபோன் பண்ணேன். தம்பி வா, ஆஃபீஸ் வா, அவருடைய கதை கேட்கலாம். அப்புறம் ஆஃபீஸ் வந்தேன், அவருடைய கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு நாளைக்கு விஷால் வருவார், அவங்க கதை கேட்டுருவாங்க, ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அன்பு சாரிகிட்ட போய் கதை சொல்ல சொன்னாங்க. அவர் அன்பு சாரிகிட்ட போய் கதை சொன்னேன். அவங்க கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் விஷால் சார் சொன்னார், நந்தகோபால் ப்ரொடியூசர், உங்களுக்கு ஓகே ஆகாது, உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஓகே, நம்ம ப்ரொடியூசர் டேரக்டர் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம்லாம் சொன்னார். உண்மை எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான். கொஞ்சம் பகாலெல்லாம் நடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னன்னு கேட்டால், இந்த படம் கதை சொல்லும்போது விஷால் சொன்னார், சார் இல்லை சார், நீங்கள் கதை சொல்லும்போது வடிவேல் நான் கதை சொல்கிற மாதிரியே இருக்கு. அது வடிவேல் ரொம்ப நாளாக இருந்து அவர் பற்றியே கதை சொல்கிற மாதிரி அவர் மாதிரியே சொல்லுவேன். அப்புறம் வடிவேல் நடிச்சா நல்லா இருக்குன்னா ஹீரோ ஆகிட்டாரு. பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் போய் கதை சொல்லியிருக்காங்க, பண்ண மாட்டேன்ட்டாரு. நான் போய் எப்படி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு தானே.
அப்புறம் வழக்கம்போது பங்காளிக்கு ஃபோன் பண்ணேன். சரி எனக்கு அதை கேட்குறாங்க, பிடிச்சிருந்தா பண்ணுவோம்னு சொன்னார். ஒரு நாள் கதை சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணார். இப்போ என்னென்ன ஒரு விஷயம், விஷால் வச்சு படம் பண்ணால் ஒரு சந்தோஷமான விஷயம். திருட்டு விசிட்டு வர தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு தான் வடிவேல் இருக்காரு, சூரிய இருக்காரு, கமலா இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டை வச்சு பட்டது என்னன்னா டெய்லி ஒரு போருக்கு போகிற மாதிரி இருக்கும். 3 மாதம் 4 மாதம் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். ஜூன் ஆரம்பிச்சும் நவம்பரில் படம் ரிலீஸ். இது காரணம் விஷால் கொடுத்த ஒத்துழைப்பு, பங்காளி வடிவேல், அப்புறம் சூரி எல்லாம் பெரிய பட்டாளத்தை வச்சு எடுக்குது. கேமராமேன் ரிச்சர்ட் இருக்காரு. 5 மணிக்கு சீன் ஆரம்பிப்போம், சாயந்தரம் 6 மணிக்கு அவர் சீனை முடிச்சுடுறாரு. அப்புறம் ஃபாஸ்ட் ரிச்சர்ட், அப்புறம் உமேஷ் ஆர்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதுல படிச்ச ஆர்ட் டைரக்டர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்க படத்துல கதையே இல்லையா? பயங்கர கோபம் இருந்துச்சு. கதை பண்ணியே அவனை இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் படம் காமெடியாக தான் இருக்கு. அப்புறம் பார்த்தேன் படத்துல வடிவேல் வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசிச்சு வடிவேல் வந்து ஒரு லெஜண்ட். அவரு இந்த படத்தை இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா நம்மளே கூப்பிட்டு தைரியமா ஒப்படைச்சாரு. அண்ட் ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ் டு த ப்ராஜெக்ட். அப்புறமா நந்தகோபால் சார் அவருடைய டிக்ஷனரியில் நோ நெவர் அப்படின்ற வார்த்தை இருக்காரு, எதுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதனால நீங்க பார்த்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம். அப்புறம் ஆதி பாட்டெல்லாம் பின்னிட்டாரு. உமேஷ் இஸ் மை சப்போர்ட் ஆல்வேஸ். இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு 50% அவருடைய செட்டு தான் காரணம். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் வந்து ஐ ஸ்ட்ராங்லி நம்புறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் சார் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் த்ரிஷாதனாங்கிற சார்னால தான் பண்ணேன். நான் இந்த மூவியும் சார்னால தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு டாக்டர் மாதிரி சார் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் செல்வா பற்றி சொல்லணும்னா செல்வா எடிட்டிங் வந்து அவரோட தான் ஷூட் கேப்லாம் வந்து நான் போயிட்டு செல்வா இந்த சீன் காமிங்க, அந்த சீன் காமிங்க, சாங் முடிஞ்சிருக்கோம், இது காமிங்க அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக வெளியேற்றிட்டு போயிட்டு மாதிரிலாம் ஷூட்டிங் நான் போவேன் நான். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது விஷால் சாரோட எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சார் வந்து பார்த்து தான் ஆக்சுவலாக நான் மிகப்பெரிய ஃபேன் சாராக தான் இருந்தேன். காலேஜ் டைம்லேருந்து சண்டை கோயிலேருந்து எல்லாமே சார் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாரோட பண்ணுற ரொம்ப எக்ஸைட் ஆனேன் நான். அப்போ தான் சுராஜ் சார் நான் மீட் பண்ணேன். சுராஜ் சார் வந்து கதைலாம் சொல்லும் போதே எனக்கு படம் ரொம்ப நல்லா படம், ரொம்ப ஜாலியாக வந்து சூப்பராக இந்த படம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதே டைம் நந்தகோபால் சார் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். நான் எதை கேட்டாலுமே கொடுப்பாரு. ரிச்சர்ட் சார் சொல்கிற மாதிரி இந்த செட் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம் சார், அப்படிலாம் சொன்னால் சரி பண்ணலாங்க. சுரேஷ் சார் கூட சொல்லுவார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து கண்டிப்பாக பேர் எடுத்துட்டு போயிடுவார், விஷால் சார் கலங்கிட்டு போயிடுவார், தமன்னா சூரி எல்லாமே அவங்களோட ரோல் வந்து பயணம் பண்ணுறவங்க சொன்னாங்க. நீ பேர் எடுக்கணும்னா நீ சாங்கு செட் இதெல்லாம் நீ நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சார் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் ஷூட்டிங் டைமில் எல்லாமே. ஸோ சாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்தா சுராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, விஷால் அண்ணாக்கு நன்றி, அப்புறம் நந்தகோபால் சாருக்கு நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9440074666. ப்ளஸ் நந்தகோபால் அண்ணன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். எப்போ ஃபோன் அடித்தாலும் அவ்வளோ ஒரு இனிமையாக ஒரு குரல் கேட்கலாம் அவர்கிட்ட. எந்த டைம் கூப்பிட்டாலும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக வரவேற்று பேசுவார். ஸோ அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ப்ளஸ் நண்பர் கேமியோ ஜெயக்குமார் அவர்கள், த்ரிஷா நயன்தாரா நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியான ஒரு டைம் அது. வந்தாருன்னா ஃபுல் ஃபன், நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ப்ளஸ் அந்த பெரிய ஹிட்டில் கூட இருந்தாங்க. ப்ளஸ் இந்த டீமும் பார்த்தா இப்போ கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் எல்லாம் த்ரிஷா நயன்தாரா டீம்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் விரும்பி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இது நிறைய காசு சம்பாதித்து தரணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அன்மண்ணன் பாட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டை ஒரு படம் இது பண்ணேன் அப்படின்னாரு. அதாவது நான் என்னன்னா அப்படின்னாரு, டேய் அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா அவனுக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன். என்னன்னா வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதனால
வடிவேல்னா இருக்காரு, த லெஜெண்ட் இஸ் கம்மிங் பேக், அண்ட் சூரியனா, இது மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் சுராஜனை பற்றி சொல்லணும்னா என்னை எந்த வகையிலையும் எந்த இதுவும் சொல்லாமல், நான் சொன்னால் அப்புறம் கரெக்டாக இருக்காது, நீ பண்ணு அப்படிங்கிற ஆர்ஆர்லலாம் வந்து செம்ம ஃப்ரீடம் கொடுத்து, நீ எதாவது பண்ணு, கமர்ஷியல் படம்னா இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும், நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுவார். அண்ட் இந்த படத்தை விஷால் நான் தவிர நான் இன்னொரு ஒரு மாதிரி அவர் சொல்லி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்கியமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் யாருன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் நந்தகோபால் தான். ஏன்னா வந்து என்னை ஒரு ஆளாக மதிச்சு ஒரு 2 டைம் வந்து மீட் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி தான் அவனும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு. எனக்கே புரியல ஏன் இவ்வளோ இது பண்ணாரு, நம்மளே எவ்வளோ இது பண்ணுறாருன்னு. ரொம்ப நன்றி. அவர் இன்னைக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டாரு. அண்ட் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அடுத்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஜெயக்குமார். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாளாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டைரக்டும் பண்ணுறேன். ஸோ மீசையும் இருக்கு. நான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் நான் என் பப்ளிசிட்டி லைட்டாக நான் ஸோ என்னோட மீசையும் இருக்க படம் வந்துட்டு இருக்கு. ஸோ நன்றி. இந்த படம் நல்லா வரணும், இந்த நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்லா வரக்கூடிய ஸ்கோப் இருக்கு. அதனால தான் மேக்கிங்லேயும் சரி இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய முறை ப்ராக்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சுராஜ் சார் கிட்ட வந்து அந்த ஃப்ரீடம், நல்ல கருத்து, நல்ல சஜஷனாக இமீடியட்டாக அவர் ஏற்றுப்பார், எந்த ஈகோ இல்லாமல். ஆதி அதான் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா அப்படின்னா இல்லை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கமிட் பண்ணிட்டான். அவன் கமிட் பண்ணி அப்புறம் இட் ஸ்டார்டட். பட் இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு பிடித்த அந்த லெஜெண்ட் வடிவேலு. பொறுத்த வரைக்கும் இஸ் யூனிக். அவரோட கேரக்டர் வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ அதான் சுராஜ் சார் கிட்ட சொன்னேன். கதை கேட்டோன்னே சார் வடிவேல் என்ன பண்ணாதான் நான் இந்த படம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர் அண்ட் ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஒவ்வொருத்தராக நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஏற்கனவே பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கூப்பிட்டா கூட ரிச்சர்ட் என்னோட மறுபடியும் படம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கண்டிப்பாக வேணும் தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் நிம்மதியாக படம் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை ஆர்டிஸ்டுக்கு தேவையானது அது மட்டும்தான். படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு அந்த அது மத்தியில் இப்படி ஒரு நிதானமான ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கும் போது ஒரு நடிகனா அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக உழைச்சிருக்கேன். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நான் நம்புகிறேன். மீடியா தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அதாவது வந்து முதல்ல பத்திரிகை நம்பர், தொலைக்காட்சி நம்பர் எல்லாருக்கும் இங்கே உட்கார்ந்து பெரிய பிரம்மாக்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2 பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப் விட்டு நீங்கள் வந்துருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் வந்து இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது. எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவெளிக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலயம், இதனாலயம், பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி எந்த பேப்பர் எடுத்தாலும், வாட்ஸ்அப் எடுத்தாலும், எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு காரணம் பொம்மையாக இல்லை. அந்த அளவுக்கு நகைச்சுவை இன்னைக்கு மற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாருமே எனக்கு போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது நான் எனக்கு கிடைச்ச உழைப்பு. 24 மணி நேரம் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே வந்து நான் ஒரு குத்திட்டு 1000 மணி 108 போதியா போச்சு போது அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுற சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. இந்த படத்துல டைரக்டர் சுராஜ் அவர்கள் ரொம்ப அழகா அற்புதமாக ஒரு வித்தியாசமா இந்த படத்தை வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை கேட்கும் போது எனக்கு வந்து என்ன கேரக்டர்னு கேட்டேன். அதாவது ஒரு டாக்டர், சைக்காட்ரி டாக்டர் அப்படின்னாரு. டுபாக்கூ டாக்டரான்னு கேட்டேன். ஏற்கனவே பண்ணிட்டு நான்
துபாகர் கிடையாது. ஆனா துபாகர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையான டாக்டர் நீங்க. இந்த கதையில ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை போன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னாங்க. அப்புறம் விசாரணை கேட்டேன் நான். அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. K.E. Gnanavel Raja sir, Mr. Umesh, Mr.